ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இந்த வீடியோல வதந்தி சீரிஸோட பேலன்ஸ் இருக்க 4 எபிசோடு தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். போன பார்ட்லயே இந்த சீரிஸோட ஒன்லைன் ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்க இந்த கதையை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரி, லாஸ்ட் பார்ட்ல எந்த எபிசோட்ல விட்டோமோ அங்க இருந்து இப்ப கண்டினியூ பண்ணுவோம். ரோடு போறதுக்காக பள்ளம் தோண்டும் போது அடையாளம் தெரியாத எலும்புக்கூடுகள், அந்த எலும்புக்கூடுகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2 பெண்கள் இறந்திருக்காங்கன்ற மாதிரி போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ்ல மணக்கத்தா மணி தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். ஏன்னா இறந்த அந்த 2 பெண்களும் இவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அடுத்தவங்க நிலாவதின்ற அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், ரெண்டாவதா அன்பான்ற அவனுடைய தங்கச்சி. சோ 2 பேருமே இவன் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்து ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மணி இந்த கொலைகளை பண்ணிருக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கை. தன்னாலதான் இந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டான், எப்படியாச்சும் உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை ரிலீஸ் பண்ணும். அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. லாஸ்டா 4th எபிசோடோட எண்ட்ல மணக்கத்தா மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சுந்தரேசனுடைய டிஎன்ஏவும் அண்ட் மணியோட காதலுக்கு எதிர்ப்பா இருந்த நிலாவதி அண்ணனுடைய டிஎன்ஏவும் சாம்பிளுக்கு எடுத்து அனுப்பியிருப்பாங்க. அந்த சாம்பிளும் நெகட்டிவா வந்திருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் இந்த கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ வேற யார் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது தான் எபிசோட் 5ஓட ஆரம்பத்திலே ஃபிளாஷ்பேக்ல நம்ம மணக்கத்தா மணியும் நிலாவதியும் யாருக்கும் தெரியாம மறைமுகமா ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி பேசிப்பாங்க. அப்படி பேசிக்கும் போது தான் மணக்கத்தா மணியும் அவனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டான பிரபு கிட்ட சண்டை போட்ட விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். பிரபுக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய தகராறு என்னன்னா, பிரபு லவ் பண்ற பொண்ணு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவன் போய் சொல்லியிருப்பான். ஸோ 2 பேருக்குள்ளே அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும். இந்த சண்டையை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்க டேக்கட் பண்ணா இந்த பக்கம் மணக்கத்தா மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சுந்தரேசனுக்கால அவன் வந்து நம்ம மணக்கத்தா மணிக்கே தெரியாம அவனுடைய தங்கச்சி வெண்பா அவ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இதனால பாவம் அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. இப்போ இந்த வெண்பான்ற பொண்ணு கூட க்ளோஸ் ஃப்ரெண்டான பூர்ணி வந்து, ஹே இந்த விஷயத்தை பத்தி உன் அண்ணன் கிட்ட சொன்னா உடனே இதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவான்ல அப்படின்னு சொல்ல, இல்ல என் அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ அமைதியாவா போலாம் அப்படின்ற மாதிரி வெண்பா பூர்ணியை கூட்டிட்டு அங்கிருந்து வேகமா பயந்த போலயே நடந்து போயிடுவா. இப்போ நான் இந்த ஃபிளாஷ்பேக்லாம் முடிச்சு இப்போ கரண்ட்ல ஃபுல் டைம்ல வெண்பாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த பூர்ணி இருக்கால, அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் மேரேஜ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் அவன் ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கா. அப்பா கூட வெண்பாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வெண்பாவோட வீட்டில் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி பூர்ணி கேட்க, என்ன வேணும் சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, ஒன்றும் இல்லை வெண்பா ஞாபகார்த்தமா உங்களுடைய ட்ரெஸ் ஏதாவது எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, பாமா தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு அவங்க பொண்ணோடைய ட்ரக்கு பட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி இறந்து போன வெண்பாவோடைய ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோ அந்த துணியை பார்த்துட்டு இறந்து போன தன் ஃப்ரெண்டை நினைச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. மணக்கத்தா மணி தங்கச்சியான வெண்பாவை யார் கொலை பண்ணியிருப்பா, நிலாவதியை யார் கொலை பண்ணியிருப்பா, இந்த கேள்வி இன்னமும் நிலவிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நான் ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருக்கான். அங்கே போன இடத்துல எஸ்பி கிட்ட இருந்து ஃபோன் கால், இந்த மாதிரி சந்தேகத்தின் பேரில் அனுப்பின சுந்தரேசனுடைய டிஎன்ஏவும் நிலாவதி அண்ணனுடைய டிஎன்ஏவும் சுத்தமாக மேட்ச் ஆகல. ஸோ அவங்க கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வேற யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க கற்பனா இந்த பக்கம் திருநெல்வேலியில ஒரு டீ கடை ஓரமா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாய் அங்க பதாருக்குள்ள இருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு கையை கவிட்டு வருது. அவ்வளோதாங்க. அதை பார்த்து பொதுமக்கள் எல்லாம் தெரிச்சு ஓட அந்த இடத்துல உடனே போலீஸ் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் அங்க ஒரு சிதஞ்ச நெல்லில் ஒரு பாடி கிடைக்குது. கற்பனா இந்த விஷயம் ஹெட் கான்ஸ்டபிள் மூலமா நம்ம ஹீரோக்கு தெரிய வர உடனே நம்ம ஹீரோ திருநெல்வேலி கிளம்பி போறாரு. அங்க திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க எப்படி அடையாளம் தெரியாத ஒரு எலும்பு கூட வச்சு யார் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்களோ, அதே மாதிரிதான் எங்களுக்கு ரீசெண்டா ஒரு பாடி கிடைச்சிருக்கு, முகம் ஃபுல்லா சதைக்கப்பட்டிருக்கு, கை வெட்டப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட உங்க கேஸ்க்கும் எங்க கேஸ்க்கும் நிறைய ஒத்து போகுது, அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரி வாங்க முதல்ல மார்ச்சரியில் போயிட்டு பாடியை செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மார்ச்சரி போயிட்டு இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய அந்த சடலத்தை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் முகத்தை ஃபுல்லா சதைச்சிருக்கான் அண்ட் கையும் துண்டிக்கப்பட்டிருக்கு. சரி இப்போ பாடி கிடைச்ச அந்த ஸ்பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரும் இப்போ பாடி கிடைச்ச அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பாடியோட முகத்தை கல்லால் அடிச்சே சதைச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக அந்த கல்லும் இங்கே தான் எங்கனாச்சும் இருக்கணும் அப்படின்றவா நம்ம ஹீரோ தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி தேடும் போது தான் ரத்தக்கரையோடு உங்களுக்கு ஒரு பெரிய பாறாங்கல் கிடைக்குது. ஸோ கில்லர் யூஸ் பண்ண அந்த வெப்பன் ஒரு பெரிய கல், அதில் அந்த கில்லருடைய டிஎன்ஏவும் இருக்கு. இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நேராக வந்து எஸ்பியை மீட் பண்ணி மணக்கத்தா மணியோட கேஸில் இன்வால்வ் இருக்க அந்த டபுள் மர்டரும் இப்போ திருநெல்வேலியில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கை வெட்டப்பட்ட பாடியும் அதில் இருக்கக்கூடிய காயங்களும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. எனக்கு என்னவோ அந்த 2 கொலையை பண்ணவனும் திருநெல்வேலியில் கிடைச்ச அந்த பாடியை கொண்டவனும் ஒரே கில்லராக தான் இருக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்ணோம்னா திரும்ப நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ எஸ்பி கிட்ட கேட்க, சரி ஓகே கோர்ட் ஆர்டர் வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அடுத்த நாளே எஸ்பியோட ஹஸ்பண்டான சுகுமார் இருக்கார்ல, அவர் ஒரு வக்கீல் தான், அவர் ஜட்ஜை மீட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான கோர்ட் ஆர்டரை வாங்குறாரு. அடுத்த சீன்லேயே எஸ்பி வீட்டில் இருக்க நம்ம ஹீரோ கால் பண்ணி, இங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம், இதுல ஏதாவது தப்பாச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி
கிளம்பி நேராக இப்போ சென்னை போயிட்டு திருநெல்வேலியில் கிடைச்ச அந்த பாடி, அதை சுற்றி கிடந்த அந்த டிஎன்ஏ அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி நிலாவதி அண்ட் வெண்பா அவங்களுடைய எலும்புக்கூடுகள் இருந்த இடத்துல 3ஆவதா கிடைச்ச அந்த டிஎன்ஏ ஒத்து போச்சுன்னா அப்ப கில்லர் ஒரு ஆளா தான் இருக்கணும். அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்போ லேபுக்கு போயிருக்காரு. அங்க போன இடத்துல டாக்டர் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த சாம்பிளை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு 1 hour ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க எஸ்பியும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக தான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இப்போ ரிசல்ட் வந்திருக்குன்ற மாதிரி டாக்டர் கூப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்ல உடனே நம்ம ஹீரோ எஸ்பிக்கு கால் அடிக்கிறாங்க. எஸ்பி இப்போ சொல்லுங்க மோசா, என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் ஷாக் ஆகுறாங்க. உடனே டாக்டர் கிட்ட ஃபோன் கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட விஷயத்த கேட்கும் போது தான் இங்க தான் அந்த கதையிலே ஒரு பெரிய திருப்பு முனை. திருநெல்வேலியில் கிடைச்ச அந்த பாடி கிட்ட இருந்த அந்த டிஎன்ஏவும் ஆல்ரெடி மொடக்கத்தா மணியோட கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவும் பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. இது போக இன்னும் அடையாளம் தெரியாத 4 மர்டர் அங்க கிடைச்ச அந்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல அவ்வளோதாங்க எஸ்பி ஒரு மாதிரி ஷாக்காக வராங்க. இங்கே எபிசோட் 5 முடிக்கிறாங்க. எபிசோட் 6ஓட ஆரம்பத்திலே ஒரு கெமிக்கல் கம்பெனியில் இருக்க ஒரு ஸ்டாஃப்க்கு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டையில் குறுக்க மேனேஜர் வந்து சண்டை போட்டது போதும் நிறுத்துங்க, சிசிடிவி கேமரா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவன் எதுவும் தப்பு பண்ணல, போய் நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சூப்பர்வைசரை திட்டி அனுப்புறான். அண்ட் இந்த மேனேஜர் யாருக்காக பேசியிருக்கானா, அந்த கம்பெனியில் ஒரு இந்திக்காரன் வேலை பார்க்குறான். இவனும் இந்த சீரீஸில் ஒரு முக்கியமான கேரக்டர். இப்போ இவனுடைய கம்பெனி வேலைலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்ததும் நேராக இப்போ ஷேரோட்டோவை பிடிக்கிறான். அந்த ஷேரோட்டோவில் இவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் இவனா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த எபிசோடே ஆரம்பிக்கிறாங்க. கட்பானா இப்போ மணக்காத்தா மணியோட கேஸ் இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஹீரோ பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷனால இப்போ சீரியல் கில்லர் ட்ரோப் உள்ள வந்ததுனால இந்த கேஸை ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவையும் எஸ்பியும் கூப்பிட்டு ஆல்ரெடி முடிஞ்சு போன கேஸில் எதுக்காக தேவையில்லாம இந்த வேலைலாம் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியல, நாளை பின்ன ஏதாவது தப்பாச்சு டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் வராது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆல்ரெடி இந்த கேஸில் மடக்கத்தா மணிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் வேற ஏதோ சீரியல் கில்லர் தான் இந்த கொலைகள் பண்ணியிருக்கான்ற விஷயம் வெளி உலகத்துக்கு லீக் ஆச்சுன்னா டிபார்ட்மெண்ட் மேலே அதிருப்தி ஏற்படும். ஸோ அதனால தான் இதை அடக்கி வாசிக்கிறாங்க. வெளி உலகத்துக்கே தெரியாம சீக்கிரட்டா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கட்பானா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனை சேர்ந்த கோபால் சாமின்ற ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஸ்டேஷனுக்கு ரெகுலரா வந்து போகக்கூடிய டீ சப்ளை பண்ணிட்டு இருக்க பையனை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லி லைவ்ல ஸ்டேஷன்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஒன்னுடாம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவர் சொல்ற விஷயமே மொடக்கத்தா மணியோட கேஸ் தான். இந்த மாதிரி டபுள் மர்டர் கேஸ்ல மொடக்கத்தா மணி தான் குற்றவாளின்ற மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா இன்னமும் அந்த கேஸை எங்க இன்ஸ்பெக்டர் விடுற மாதிரி இல்ல, அதான் அவர் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாம ஒரு யூடியூப் லைவ்ல சொல்ல அவ்வளவுதாங்க இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு முழுசா போய் சேர்ந்துருச்சு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் சுத்தி ஃபுல்லா மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்து குவிஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஸ்டேஷன் வராரு. யோ கோபால் சாமி என்ன வேலையா பண்ணிருக்க, ஸ்டேஷன் விஷயம்லாம் உன்னை யாரையா வெளியில பேச சொன்னது அப்படின்னு மாதிரி எல்லா பக்கமும் அவரை திட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் சரி ஓகே ஏதோ பண்ணிட்டாரு, இதுக்கான கான்சிக்வன்சஸ் நாம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவையும் எஸ்பியும் திரும்ப அதே மேலதிகாரி கூப்பிட்டு கிழின்னு கிழிக்கிறாரு. டிஜிபி கூட உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா உங்களை ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மேலதிகாரி மிரட்டி அனுப்ப, ஆனா டிஜிபி இருக்காருல்ல அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இது ஒரு சீரியல் கில்லர் கேஸ்ன்னு எங்கேருந்து உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி கிளியரா அந்த கேஸை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ ஆரம்பத்துலேருந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயங்கள், அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆனது, சம்மந்தமே இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் நடந்த கொலைகள், அங்கே கிடைச்ச டிஎன்ஏ எல்லாமே ஒத்து போயிருக்கு. ஸோ அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ரேண்டமாக ஒருத்தன் கொலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானா அவன் கண்டிப்பாக ஒரு சீரியல் கில்லராக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறதா டிஜிபி கிட்ட சொல்ல, சரி ஓகே இந்த விஷயம் எப்படியோ லீக் ஆகிடுச்சு, இது யூஸ்வலாக நடக்கும், அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டீமும் கொடுக்குறேன், கூடிய சீக்கிரம் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிங்க, அப்போ தான் நம்ம பொதுமக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி டிஜிபி ஹீரோக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டீமை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஸ்பெஷல் டீமை வச்சு நம்ம ஹீரோ இப்போ அந்த கில்லர் யாரும் சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அதே அந்த கெமிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்குற இந்திக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் திரும்பவும் அதே ஷேர் ஆட்டோவில் ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த பொண்ணை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அவன் கூட கூட்டாளிங்க வேற இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு ஏதோ பண்ண போறானுங்கிற மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்க ஜஸ்ட் மிஸ் எப்படி அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஸோ ஒருவேளை நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க தேடப்படுற அந்த சீரியல் கில்லர் இந்த ஹிந்திக்காரனா இருப்பானோ
இருக்கானோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் அதிகமா எழுப்ப ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜெயில இருக்க மடக்காத்த மணியை நம்ம ஹீரோ போய் சந்திக்கிறாரு. அவன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம், அண்ணா என்ன பெயில் எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறான். கண்டிப்பா நான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றேன்டா. இப்போ உன்னுடைய கேஸ் தான் ரொம்ப தீவிரமா நாங்க தேடிட்டு இருக்கோம். இந்த கொலைகள் எல்லாம் ஒரு சீரியல் கில்லர் பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் அந்த கோணத்துல நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, எந்த தப்பு பண்ணாத அந்த அப்பாவி பொண்ணுங்க எதுக்குன்னு அந்த சீரியல் கில்லர் கொல்லணும் அப்படின்ற மாதிரி மணி கேட்க, இந்த மாதிரி சீரியல் கில்லர்களுக்கெல்லாம் காரணம்னு ஒண்ணு கிடையாதுப்பா. ஆனா எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, நீ உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் நிலாவதியை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்க. ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நிலாவதியும் வெண்பாவும் எதுக்காக வீட்டை விட்டு தனியா போனாங்க? சப்போஸ் நாங்க அந்த சீரியல் கில்லரே பிடிச்சாலும் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எங்களுக்கு பதில் கிடைக்கலையப்பா. ஏன் அவங்க 2 பேரும் வீட்டுல இருந்து தனியா கிளம்பி போனோம் அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி மட்டும் தான் நம்ம ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கற்பனா இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய அந்த டிஎன்ஏ சாம்பிள் அதெல்லாம் வச்சு கில்லர் இப்படிதான் இருப்பான்ற மாதிரி ஒரு உருவத்தை இவங்க ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்களா. அந்த உருவம் கிட்டத்தட்ட அந்த ஹிந்திக்காரன் உருவம் மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீரியல் கில்லரை நெருங்கிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் திருச்சியில ஒரு செங்கல் சூளையில உடம்பு முழுசா எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே நம்ம ஹீரோ அந்த ஒரு ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரை மீட் பண்றதுக்காக போயிருக்காரு. அங்க போனதும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இல்ல அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க ரொம்ப சீரியஸான கேஸுங்க, இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்ணி இன்ஃபர்மேஷனே கொடுத்தாரு, அவர் இல்லைன்னா எப்படி சார் ஒன்னு ஸ்டேஷனுக்கே வரல, கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, நீங்க அவருக்காக வெயிட் பண்றது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள் சொல்ல, கடுப்பான நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போறாரு. டப்புனு திரும்ப அதே கான்ஸ்டபிள் கூப்பிடுறாரு, சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு அப்படின்னு கூப்பிட, உடனே நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் போய் மீட் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசும்போது தான் அந்த இன்ஸ்பெக்டர், நீங்க எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் கேஸ் அதுல கிடைச்ச இந்த டிஎன்ஏ அது இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த செங்கல் சூளையில் இருக்க பாடியிலும் கிடைச்சிருக்கு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, நீங்க தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் ஒரு மேல், ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாடியோ ஒரு ஃபீமேல் அப்படின்னு மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுக்க, நாளுக்கு நாள் இந்த கேஸ் ஒரு மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆயிட்டு இருக்கு. அப்படியே இந்த எபிசோட் 6 முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் 7 ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு மொடகாத்தா மணியை பெயிலில் வெளியே எடுத்திருக்கான். அப்படியே அவன் பெயிலேருந்து வெளியே வந்ததுமே நேராக தான் ஊருக்கு போனதும் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பிரபு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பிரபு கிட்ட பேசும்போது தான், டேய் சுந்தரேசன் எங்கடா போனா, அவன் ஏன் என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மொடகாத்தா மணி பிரபு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். தெரியலடா, நீ கேஸ்ல உள்ள போனதுக்கு அப்புறம்தே சுந்தரேசன் ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருந்தான், என்னன்னே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் சுந்தரேசனை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ திருச்சியில செங்கல் சூளையில் கிடைச்ச அந்த ஏஞ்சல் நிலையில் இருக்கக்கூடிய பாடி இருக்குல்ல, அந்த பாடியை கொண்டு வந்து டாக்டரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்க்கும்போது தான் டாக்டரே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இதுக்கு முன்னாடி எல்லா கொலைகளிலும் நம்மளுக்கு கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிள் இப்போ எரிஞ்ச நிலையில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பாடியோட தான் 100% மேட்ச் ஆகுது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இந்த எரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த பாடி ஒரு ஃபீமேல்து, ஆனா நமக்கு கிடைச்சதோ ஒரு மேலோடைய டிஎன்ஏ. இது எப்படி மிஸ் மேட்ச் ஆயிருக்கு? இதுக்கான ஆன்சரை என்னால கண்டே பிடிக்க முடியல சார். நீங்க இப்படி சொன்னா எப்படி சார், இதுல வேற ஏதாவது இஷ்யூ இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப டாக்டர் கிட்ட இந்த டிஎன்ஏ மேட்சை பத்தி கேட்டுட்டே இருக்க, அதுக்கு அந்த டாக்டர், இந்த பாருங்க சில சமயம் ஹியூமன் எரர் நடக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரேப் கேஸ் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு சஸ்பெக்டை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த சஸ்பெக்டோட டிஎன்ஏ கடைசி வரைக்கும் மேட்ச் ஆகல. இங்கடா என்னடா தப்பு பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் லேப்ல டெஸ்ட் பண்ண அந்த டெக்னீஷியன் சஸ்பெக்டோட டிஎன்ஏ மேட்ச் பண்ணாம விக்டிமோட டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இவன் பண்ண அந்த ஹியூமன் எரர்னால தான் அன்னைக்கு அந்த கேஸில் ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. சில சமயம் அந்த மாதிரி எரர் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எரர் வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த கேஸில் முழுக்க முழுக்க எல்லா டிஎன்ஏ டெஸ்ட்டையும் நானே தான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போறாரு. என்னடா இது எங்க போனாலும் ஒரே சுத்தலாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு வந்து முகம் கழுவிட்டு யோசிச்சு பாக்குறாரு. டாக்டர் சொல்லிட்டு போன ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஹீரோ மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அதுதான் ஹியூமன் எரர். ஒருவேளை எங்கேயாச்சும் ஹியூமன் எரர் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்காக காட்டன் ஸ்டிக்கை ஒரு ஃபார்மா கம்பெனில இருந்தா லேப்ல இருந்து வாங்குவாங்க. அந்த ஃபார்மா கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜை தான் நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அந்த ஃபார்மா கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் அதுல ஒரு எம்ப்ளாயி மட்டும் கிளவுஸை மாட்டாம உள்ள வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படி கிளவுஸை மாட்டாம வேலை பார்த்துட்டு இருக்கான் வேற யாரும் இல்லைங்க, லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா அந்த ஹிந்திக்காரன். அவன் கிளவை யூஸ் பண்ணாம அந்த மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணதுனால அவனுடைய டிஎன்ஏ தான் எல்லாத்துலயுமே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த டிஎன்ஏ கொண்டவனுடைய உருவம் இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி இவனுடைய உருவத்தை ஸ்கெட்ச் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை போயிட்டு எஸ்பி கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் எஸ்பி தலையில கை வச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வேஸ்டா? அவன் கிளவை யூஸ் பண்ணாம டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிற அந்த காட்டனை ஹேண்டில் பண்ணதோடைய விளைவா இது சீரியல் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த குணத்துல இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. ஆனா இது ஒரு பெரிய ஹியூமன் எரர். அவ்வளவுதான் உடனே டிஜிபி பிரஸ் மீட் வச்சு மொடகாத்தா மணி கேஸ்ல எந்த ஒரு சீரியல் கில்லரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம எஸ்பி ஹீரோவை பார்த்து, இப்போவும் உங்களுக்கு மணி மேல சந்தேகம் வரலீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோ கூட இருக்க கான்ஸ்டபிளா, சார் எனக்கு என்னவோ அந்த மணி பயபுல நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான், அவன் ஃப்ரெண்ட பிரபுவை போய் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பிரபுவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க.
அவனை மிரட்டி விசாரிக்கும் போது தான், சார் எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, எனக்கு என்னவோ மணியும் சுந்தரேசனும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரபு சொல்றான். உடனே இந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ கிட்ட, சார் இந்த மணி பயபுல கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல கட்டி தொங்க விட்டு மிரட்டி கேட்டா எல்லா உண்மையும் காக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்றது கரெக்ட் தான். ஆனா கட்டி தொங்க விட்டு மிரட்ட வேண்டியது மணியே இல்ல, அவன் ஃப்ரெண்டான சுந்தரேசனை அப்படின்ற மாதிரி 2 பேரும் தூக்கிடுவாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து இப்ப சுந்தரேசனை தலையில தொங்க விட்டு பயங்கரமா மிரட்டி கேட்கறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ முடக்கத்தா மணியை பிடிச்சி, ஃப்ரெண்டு பிரபா எல்லாத்தையும் சொல்லிட்டான், நீங்க 2 பேரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லு, அப்பதான் என்னால உனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மணியை பிடிச்சி மிரட்டி கேட்டுட்டு இருக்க. சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை விட்டுருங்க, என் பெயில கூட கேன்சல் பண்ணிடுங்க, நான் திரும்ப ஜெயிலுக்கு போறது கூட தயார், என் ஃப்ரெண்டை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் கதறிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் தலையில தொங்க விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த சுந்தரேச பயவுலையா, சார் வலிக்குது சார், என்னால முடியல, என்ன விடுங்க சார், நான் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்ல, வேணா சுந்தரேசா எதுவும் சொல்லாதன்ற மாதிரி மணி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சுந்தரேசன் வழி தாங்க முடியாம போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றன்ற மாதிரி ஒத்துக்கிறான். இந்த இடத்துல இருந்தான் சுந்தரேசன் அவன் அப்படியே ஃபிளாஷ்பேக் உள்ள போறான். அந்த ஃபிளாஷ்பேக்ல தொடர்ந்து இந்த சுந்தரேசன் மணியோட தங்கச்சிக்கு ரூட் விட்டு இருந்தான்ல, அந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கா. எப்ப இவனை பார்த்தாலும் மறைச்சிக்கிட்டே அந்த பொண்ணு விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் அவ வீட்டு விண்டோ ஓப்பன்ல இருந்திருக்கு. உடனே இந்த சுந்தரேசன் ஓகே ஃபைனலா ஒத்துக்கிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விண்டோ கிட்ட போறான். முடக்கத்தா மணியோட தங்கச்சியான வெண்பாவும் சுந்தரேசனும் அந்த நாள்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் இருந்து வெண்பா வந்து அவங்க வீட்டுக்கே தெரியாம ஃபோன் பண்றது இப்படியே நாள் ஓடிட்டே இருந்திருக்கு. வீட்டை விட்டு ஓடிலான்ற மாதிரி வெண்பா முடிவு பண்ணியிருக்கா. அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டு விட்டு ஒல்லாம் சொல்லிட்டு வெளியே வரும்போது அதுக்குள்ள முடக்கத்தா மணியோட கேர்ள் ஃப்ரெண்டான நிலாவதி இவன் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான்ல. அதனால அந்த நாள் இவளால வெளியே போகவே முடியல. அடுத்த நாளே அவங்க அப்பா அண்ணன் எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வெண்பாவால் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடியல. அப்படி இருந்தும் ஒரு நாள் எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து பொட்டி பொட்டிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு டவுனுக்கு வந்து ஃபோன் பண்ணிருக்கா. ஆனா ஃபோன் எடுக்கவே இல்லை. அந்த விரக்தியிலே வீட்டுக்கு வந்து ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இத மணியோட கேர்ள் ஃப்ரெண்டான நிலாவதி பார்த்துட்டு வெண்பா கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு வரா. அப்பதான் அவ அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவ கையை எடுத்துட்டு இருக்கா. ஹே வெண்பா என்னாச்சு உனக்கு, வா முதல்ல அண்ணா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போது, இல்ல அண்ணா கிட்ட சொன்னா என்ன அவன் கொன்றுவான், சரி அண்ணா கிட்ட சொல்ல, அப்படி யார் தான் நீ லவ் பண்ற, எதுக்கு இப்ப கையெல்லாம் அறுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நிலாவதி வெண்பாவை பார்த்து கேட்கும்போது தான் இங்க தாங்க கதையிலே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பு முனை. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து சுந்தரேசன் வெண்பா பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அவ ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தால ஒரு நாள் ஜன்னல் ஓப்பன்லேயே இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து இந்த சுந்தரேசன் ஓகே ஒரு வேளை இவன் நமக்கு ஓகே பண்ணிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விண்டோ கிட்ட போகும்போது தான் அந்த விண்டோ இருக்க அந்த ரூம்குள்ள நிலாவதி வேற ஒரு பொண்ணு கூட கிஸ் பண்ணிட்டு இருக்கா. யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா இங்க தாங்க கதையிலே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பேங்கரான ட்விஸ்ட். அந்த கூட இருக்க பொண்ணு வேற யாரும் இல்ல, நிலாவதி கூட இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டான பூரணி. இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம லெஸ்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இதை சுந்தரேசன் பார்த்துட்டு விரக்தியில வெறியா அங்க வந்து கிளம்ப அவன் பார்த்துட்டான்ற விஷயம் வெண்பாக்கு தெரிய வந்து அவ பயங்கரமா பதறி இருக்கா. அப்போ அவ கூட இருக்க பூர்ணி தான் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றா. அப்படின்னு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் 8ஓட ஆரம்பத்திலே நிலாவதி வெண்பா கிட்ட சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி அவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் முடக்கத்தான் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு நிலாவதியோட அண்ணன் மூலியமா வெண்பா பத்தி தப்பா சொல்லிட்டான்ற மாதிரி வெறியாயி அவன் கொல்றதுக்காக கிளம்ப நிலாவதி குறுக்க வந்து தடுக்க பாக்குறா. ஹே நீ அண்ணன் கிட்ட ஏதாவது சொன்னியா என் தங்கச்சி பத்தி, அவன் போனை போட்டு என் தங்கச்சி தப்பானவன்ற மாதிரி என்னென்னவோ சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இவசி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படின்ற மாதிரி வெண்பா பூர்ணி மேட்ரை நிலாவதி முடக்கத்தா மணிக்கிட்ட தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல வெண்பாவும் அழுதுகிட்டே வந்து நிலாவதி சொல்றதால உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவளும் அழுதுகிட்டே வந்து சொல்ல, அவ்வளவுதாங்க அந்த இடத்துல முடக்கத்தா மணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க தங்கச்சி ஒரு லெஸ்பியன், அவ கூட பழகுற பூர்ணி கூட தான் அவ லவ்ல இருக்கா, அந்த பொண்ணுக்காக இவ கையாறதுக்கவே போயிருக்கா. இதெல்லாம் முடக்கத்தா மணிக்கு தெரிய வந்தோம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கதான் வெண்பாவும் தான் அண்ணா கிட்ட பூர்ணிக்கு அவங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ வீட்டில் நம்ம மேட்ரு சொன்னாலும் அவங்களுக்கு சத்தியமாக புரிய போகிறதில்ல, பேசாமல் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணியும் இவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளவே நம்ம முடக்காத்தா மணி நிலாவதியை கூட்டு வந்ததுனால வெண்பாவால் வீட்டு விட்டு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறா. அதுக்கப்புறம் பூர்ணிக்கு ஃபோன் பண்ணா அவள் எடுக்கவே இல்லை. அவள் எங்கே போனா என்ன ஆனா எதுவுமே தெரியல. ஒருவேளை இந்த வெண்பா பொண்ணு போகாதனால பூர்ணி ஏதாவது தற்கொலை பண்ணிட்டாலோ இந்த பயத்தில் தான் இந்த பொண்ணு கையறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கா. இப்படி இதெல்லாம் முடக்காத்தா மணிக்கு தெரிய வந்ததும் நிலாவதி மூலியமா இதை பற்றி முடக்காத்தா மணி கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதும் நேரம் இப்போ கையறுத்துக்கிட்டு இருந்த தான் தங்கச்சி கிட்ட வந்து அவ கையில இவன் பிரைஸ் வாங்கினா அந்த வெள்ளி காப்பை மாட்டி விட்டு, இங்க பாருமா எப்போ ஜல்லிக்கட்டு போட்டிக்கு போனாலும் உங்க 2 பேரும் மனசுல நினைச்சு தான் போவேன், எப்படியாச்சும் இந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம உயிரோட திரும்பி வரணும் தான் நினைப்பேன், அப்படிப்பட்டனா நான் சாக விட்டுருனா கவலைப்படாத, பூர்ணி எங்க போயிருந்தாலும் உனக்காக நான் தேடி அவளை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மணி அங்கே கிளம்பி போயிருப்பான். அப்படி இவன் கிளம்பி போனதும் நேரா இப்போ இவங்களை பத்தின விஷயம் தெரிஞ்ச சுந்தரேசன்
அவனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது தான் வெண்பா பூர்ணி விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சுந்தரேசன் வெண்பா மேல இருந்த காதல்ல அதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய பூர்ணியை கடத்தி இவன் தான் கூட்டு வந்து சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கான். அந்த பொண்ணை இப்போ சுந்தரேசன் கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணி யாருக்கும் தெரியாம நம்ம முடக்கத்தாமணி பூர்ணியை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிருக்கான். இப்படி பூர்ணியை டிராப் பண்ணிட்டு வர அந்த கேப்ல தான் நிலாவதியும் வெண்பாவும் மணி கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மணி அழுதுகிட்டே இன்ஸ்பெக்டர் காலை பிடிச்சி கதறான். தயவு செஞ்சு இந்த விஷயத்த இல்ல சொல்றாதீங்க சார், என் தங்கச்சி மண்ணோட மண்ணா போயிட்டா, அவளை பத்தின விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சுன்னா இந்த ஊர் இன்னும் மோசமா பேசும், அதனாலதான் நான் கோர்ட்ல கூட எதுவும் சொல்லாம தண்டனை ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கதறி அழுதுட்டு இருக்கான். இப்ப திரும்பவும் ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், சுந்தரேசனும் இவனும் உண்மைதான் சொல்றானுங்க, நிலாவதி வெண்பாவை இவனுக்கு 2 பேரும் கொலை பண்ணல, அப்ப வேற யார் தான் அவங்க 2 பேரும் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வெண்பா பூர்ணி மேட்ரை நிலாவதி மூலியமா அண்ணனுக்கு தெரிய வந்திருக்குல்ல, அவன் ஏன் இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க மேட்ரை சொல்லவே இல்லை, ஒருவேளை அவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பானு சொல்லிட்டு அந்த நீலகண்டனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி அடிச்சு விசாரிக்கும் போது தான் சார் இதனால எனக்கும் மணிக்கும் தகராறு வந்தது உண்மைதான், 2 பேரும் இதனால மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டோம், ஆனா அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி வெண்பா இறந்து போயிட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் ஒரு செத்து போன பொண்ணை பத்தி நான் எதுக்காக தப்பா பேசணும், அதுக்காக தான் நான் வந்து மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் நல்லவன் மாதிரி பேசுறான். என்னடா அது ஒருவேளை இவன் தான் அந்த கொலைகளை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி அடிச்சு விசாரிச்சா இவன் வேற விதமா பேசுறான்னு சொல்லிட்டு திரும்ப இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்குது. இப்போவும் ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரே கேள்வி, எதுக்காக மணி வரத்துக்கு முன்னாடி நிலாவதியும் வெண்பாவும் வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க, அப்படி யாரை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. கூட இருக்க கான்ஸ்டபிளா சார் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு தெரிஞ்சதும் இந்த மணி பையன் தான் கண்டிப்பா கொண்டு இருக்கணும், இல்ல இந்த சுந்தரேசன் இவனுக்கு 2 பேர்ல யாரோ தான் சார் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம ஹீரோக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதை கூட நம்ம ஹீரோவால செலிப்ரேட் பண்ண முடியல. அந்த இடத்துல ஹீரோவை பார்க்கறதுக்காக எஸ்பியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து பேசுறாங்க. ஹீரோ முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்ல, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவா இல்ல இந்த கேஸ்ல நான் மணியை ரொம்ப நம்பிட்டேன், நாளைக்கு என்னோட நம்பிக்கை பொய்யாயிட்டு அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் மனுஷங்க மேல இருக்க நம்பிக்கை எனக்கு போயிடும், அதை நினைச்சா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட்பனா இப்போ ஹீரோ கூட இருக்க கான்ஸ்டபிள் கண்டிப்பா இந்த மணி பையவள தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள மணி கூடவே இருந்த சுந்தரேசன் அவன் தான் ஒரு மாதிரி மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த சுந்தரேசனோட வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணாலும் அவனுக்கு எதிராக எந்த ஒரு தடையும் கிடைக்கல. ஆனா கடைசியா அந்த வீட்டுல மாட்டிருக்க ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ உத்து பாக்குறாரு. அந்த போட்டோல தாங்க ஒரு பெரிய க்ளூவே இருக்கு. இந்த போட்டோல இந்த சுந்தரேசன் தான் அம்மா கூடவே இன்னொரு நபர் இருக்காரு, இவர் யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இவர் தான் என்னுடைய மாமா அப்படின்ற மாதிரி இந்த சுந்தரேசன் சொல்ல, போட்டோல இருக்க இந்த மாமங்காரன் இருக்கால இவன் தான் ஆரம்பத்துல முடக்கத்தாமணிக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்லியிருப்பான். அந்த மேல அவன் கோர்ட் ஏறி இவன் சாட்சி சொல்லியிருக்கானா, இவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுந்தரேசனுடைய மாமாவை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படியே அவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அடிச்சு விசாரிக்கும் போது இந்த இடத்துல தான் சுந்தரேசனுடைய அம்மா எல்லா உண்மையும் டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக்ல இந்த சுந்தரேசன் பையன் தன்னுடைய அம்மா கிட்ட எதுவாக இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பானா. அப்படிதான் இவன் மணியோட தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இருந்த விஷயத்தையும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் இவன் வீட்டில் தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா போய் விசாரிக்கும் போது தான் இவன் லவ் பண்ணிட்டு இருந்த வெண்பான்ற பொண்ணு பூர்ணி கூட ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு வந்ததுதான் இவன் இப்படி இருக்கான்ற விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிய வருது. சரிடா அவளை விட்டுட்டு மறந்துடு அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா எவ்வளவு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சுந்தரேசன் நாளுக்கு நாள் அந்த பொண்ணையே நினைச்சு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஆயிருக்கான். வீட்லயே அடைஞ்சு கிடந்திருக்கான். தான் பையன் இந்த நிலவே காலாக்கன அந்த வெண்பான்ற பொண்ணு உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுந்தரேசனுடைய அம்மா தான் வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காங்க. கூட அந்த சுந்தரேசனுடைய மாமங்காரனை துணைக்கு கூட்டு போயிருக்காங்க. நேரா இப்போ வெண்பாவை கூப்பிட்டு, இந்த பாருமா உங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா என் பையன் சுந்தரேசன் உன்னே நினைச்சு உருகி வீட்டுல அடைஞ்சு கிடக்குறான், தயவு செஞ்சு நீ வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசினா அவன் தெளிவாடுவாமா, வந்து கொஞ்சம் புரிய வைமா அப்படின்ற மாதிரி இவங்க கெஞ்சி கூப்பிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சுந்தரேசனை பார்க்கறதுக்காக கிளம்பி போறா. போகும்போது நிலாவதி பார்த்துட்டு தனியா போவது நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு நிலாவதியும் கூட வந்திருக்கா. நிலாவதி வெண்பா கூட வர்றத சுந்தரேசனுடைய அம்மா பார்த்துட்டு, ஓஹோ இந்த பொண்ணுக்காக தான் என் பையனை ரிஜெக்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு 2 பேர் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரையும் இவங்க கடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சு இந்த மாமங்காரங்கிட்ட விஷத்தை கொடுத்து, இந்த பாரு என்ன பண்ணுவே தெரியாது, இந்த 2 பொண்ணுங்களால் தான் என் பையன் சுந்தரேசன் வீட்டில் முடங்கி கிடக்குறான், 2 பேர் கதையும் சோத்துல விஷ வச்சு முடிச்சு விட்டுரு அப்படின்னு மாதிரி இவங்க தான் அந்த விஷத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகே நான் கதையை முடிச்சிடறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சுந்தரேசன் அம்மாவை இவன் அனுப்பியிருக்கான். இந்த கதை எல்லாத்தையுமே சுந்தரேசன் அம்மா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ குழப்பத்திலே இருக்காரு. அப்ப கூட இருக்க கான்ஸ்டபிள், சார் தான் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிருச்சு, இங்க பயந்த மாதிரி முடக்கத்தாமணி இந்த கொலையை பண்ணல, சுந்தரேசனுடைய அம்மாவும் கூட்டாளியான அந்த மாமங்காரனும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க, அதான் கேஸே முடிஞ்சு, ஏன் சார் இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோ சுந்தரேசன் அம்மா விஷம் வைக்க சொல்லி தானே கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏன் நமக்கு கிடைச்ச நிலாவதி அண்ட் வெண்பாவோடைய பாடியில கை துண்டிக்கப்பட்டிருந்துச்சு, திரும்பலாம் நொறுங்கி இருந்துச்சு, என்ன காரணம், அந்த ஒரு கேள்விதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்து அந்த மாமங்காரனை போட்டு அடின்னு அடிச்சு கேட்கும் போது தான் இங்க தாங்க அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு விலாவரியா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே திரும்ப ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக்ல சுந்தரேசனுடைய அம்மாக்கு சுந்தரேசன் மூலியமா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. வெண்பா லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணான பூர்ணியை நான் கடத்தி வச்சிருந்தேன், மணி தான் வந்து என்ன அடிச்சு போட்டு காப்பாத்தி கூட்டு போயிட்டாமா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டே சொல்லியிருந்திருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் சுந்தரேசன் அம்மாக்கு வெண்பா கூட வந்த நிலாவதி பொண்ணு அப்பாவி பொண்ணு போல இருக்கே, அவங்களுக்கு வேற சோத்துல விஷம் வைக்க சொல்லியிருக்கோம், அதை தடுத்துடலாம்னு சொல்லிட்டு
இந்த மாமங்கனுக்கு கால் பண்ணி அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு தப்பே பண்ணலப்பா விட்டுருப்பா அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனா என்ன மாற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டில் அந்த சோத்தை விச வச்சாச்சு, அவ்வளோதான், அவங்க 2 பேரோட கதை முடிச்சுன்ற மாதிரி காலை கட் பண்ணியிருக்கான். அப்படி காலை கட் பண்ணதும் இவன் லாக் பண்ணி வச்சிருக்க அந்த 2 பொண்ணுங்கிட்டே வந்து, என்ன 2 பேரும் ஓரினிச்சிருக்கியா, இதெல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துலன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்கிட்டே இவன் தப்பாக நடந்துக்க பார்க்குறான். 2 பொண்ணுங்களும் அப்படியே பயங்கரமாக துடிக்க அதுக்கப்புறம் தான் இந்த 2 பொண்ணுங்களையும் நாசம் பண்ணி கொடூரமாக இவன் கொலை பண்ணியிருக்கான். இந்த உண்மையெல்லாம் இவன் அந்த வீட்டில் வச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார்த்து வெறியான சுந்தரேசன் கையில் கிடச்ச ஷார்ப்பான ஆயுதத்தாலே அந்த மாமங்காரனை குத்தி கொலை பண்ணுறான். அவ்வளோதான், ஒரு வழியாக அந்த கேஸும் ஒரு முடிவுக்கு வருது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் போய் தனக்கு பிறந்த பெண் குழந்தையை போய் பார்க்குறான். அந்த பெண் குழந்தையை தூக்கி பார்க்கும்போது இவன் கடந்து வந்த இந்த கேஸ் இதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி அந்த பெண் குழந்தையை பார்த்து எந்த ஒரு மிருகங்களும் தன்னுடைய எண்ணத்துக்கு இந்த அளவுக்கான கொடூரங்கள் பண்ணுறதில்ல, ஆனால் இந்த மனிதனை மட்டும் அவன் இனத்தை சேர்ந்தவங்களே மிருகத்தை விட மோசமாக மாதிரி நாசம் பண்ணுறான். இப்படிப்பட்ட சமூகத்தில் உன்னை நான் எப்படி வளர்க்க போகிறேன்ற மாதிரி அந்த பெண் குழந்தையை பார்த்து நம்ம ஹீரோ கதரை இங்கே முடிக்கிறாங்க இந்த சீரீஸை. ஏன்னா மக்களே, இந்த வதந்தி 2ன்ற வெப் சீரிஸுக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹை பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு பேசிடும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.